வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கெல்லாம் இந்தியான்னு சொல்லும் போது தாஜ்மஹால், இமயமலை, கங்கை தாங்க நினைவுக்கு வரும். ஆனா இந்திய பெருங்கடலுக்கு நடுவுல நம்ம நாட்டுக்கே சொந்தமான உலகமே பயப்படுற 2 தீவுகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதான் ஒண்ணு பேரன் தீவு, இன்னொன்னு நார்கொண்டம் தீவு. இந்த 2 தீவுல பேரன் தீவு தான் தெற்காசியாவிலேயே இன்னும் உயிரோட வெடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு எரிமலைங்க. 2001 ஒரு வெடிப்பு, 2004 நம்ம தமிழ்நாட்டையே குலுக்கிய ஒரு சுனாமி, 2018 திரும்பவும் பயங்கரமான வெடிப்பு. இதெல்லாம் ரொம்ப தற்செயலா நடந்ததா? இல்லைங்க. நிலநடுக்கம், எரிமலை, சுனாமி, இந்த 3க்கும் நடுவுல இருக்கிற ரகசிய இணைப்பு தான் இன்னைக்கு உண்டான வீடியோ. இந்த வீடியோல எரிமலைகளோட உள்ள என்ன நடக்குது, பூமியோட அடியில என்ன அழுத்தம் குவியுது, மேக்மாவோட கெமிஸ்ட்ரி என்ன சொல்லுது, அங்க இருக்கிற அபூர்வ உயிரினங்கள் என்னென்ன, எல்லாத்தையும் சுவாரஸ்யமா எளிமையா தெளிவா பார்க்க போறோங்க. வாங்க, நம்ம இப்ப பூமிக்கு அடியில போக போறோம். முதல்ல இந்த தீவுகள் இருக்கிற இடமே ரொம்ப ஆபத்தான இடங்க நண்பர்களே. பேரன்ஸ் தீவும் நார்கொண்டம் தீவும் இந்த உலகத்திலேயே மிக சிக்கலான புவியியல் மண்டலத்துல இருக்குன்னு சொல்றாங்க. இங்க என்ன நடக்குதுன்னா, இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட்டு, அதுக்கப்புறம் சவுத் ஈஸ்ட் ஏசியன் பிளேட்டு, இந்த மாதிரி 2 பிளேட்டுக்கு கீழே சரிக்கு போகுது. இதுக்குத்தான் சப்டக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது நேர சறுக்கலைங்க, சாய்வா சறுக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா, பூமிக்குள்ள பயங்கரமான அழுத்தம் குவியுது. அந்த அழுத்தம் ஒரு நாளைக்கு திடீர்னு வெளியில வருது. அதுக்கு முக்கியமான காரணம் தான் வெஸ்ட் அந்தமான் ஃபால்ட். இந்த ஃபால்ட்டுங்கிறது என்னன்னா, 1000 கிலோமீட்டருக்கு மேல நீளமுள்ள பூமிக்கு அடியில இருக்கிற ஒரு பெரிய பிளவு. பேரன் தீவு பர்மா பிளேட்ல இந்த ஃபால்ட்டுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறதால இங்க ஸ்ட்ரெஸ் அக்குமுலேஷன், அதாவது பிரஷர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குதுன்னு சொல்றாங்க. கடலுக்கு அடியில ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற 22 எரிமலை பத்தி உங்களுக்கு தெரியுமா நண்பர்களே? நம்ம நாட்டுல பேரன் நார்கொண்டம் தீவு மட்டும் இல்ல எரிமலை. இந்த வல்கானிக் ஆர்க்ல 22 சப்மரைன் வல்கானோஸ் இருக்குன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இது ரொம்பவே முக்கியமானதுங்க. அதுல அல்காக் ரைஸ், சூவல் சீ மவுண்ட், இது 2 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது நம்ம கடல் மேல அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கடலுக்கு அடியில இந்த எரிமலைகள் மெதுவா சுட சுட உஷ்ணமா மேக்மாவை வெளியில தள்ளிக்கிட்டே இருக்குங்க. இந்த பேரன் தீவுல கால்டேராவோட மர்மம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பேரன் தீவோட மையத்துல 2 கிலோமீட்டர் விட்டமுள்ள ஒரு பெரிய கால்டேரா இருக்குது. இந்த கால்டேரா மேற்கு பக்கம் உடைஞ்சிருக்குது. அதனால லாவா சுலபமா வெளியே ஓடுது. அதுதான் காரணம் அடிக்கடி வெடிக்கிறதுக்கு. தொடர்ச்சியா இதுல தெர்மல் ஆக்டிவிட்டி நடந்துகிட்டே இருக்குது. மேக்மா எங்க இருந்து வருது? உள்ள இருந்து சுட சுட கொதிக்க கொதிக்க அந்த மேக்மான்னு சொல்றாங்களே குழம்பு, அது எங்க இருந்து வருது? இப்ப கொஞ்சம் சயின்ஸுக்கு போலாம் வாங்க. பேரன் தீவுல மேக்மா எப்படி உருவாகுதுன்னா, சப்டக் ஆகிற ஓஷன் பிளேட்ல அதுல இருந்து ஃப்ளூயிட் வெளியேறுங்க. மேண்டில் வெட்ஜ் உருகும் போது அங்க இருந்து மேக்மா மேல வருங்க. இந்த லாவா ஹை அலுமினியம் கண்டென்ட் உள்ளதா, பேசிலேட் இருக்கிறதா சொல்றாங்க. மெக்னீசியம், குரோமியம், நிக்கலும் நிறைய இருக்குங்க இந்த மேக்மால. இதனாலதான் இது ரொம்ப பிரிமிட்டிவ் மேக்மா. பூமியோட ஆழத்துல இருந்து நேர வந்த மாதிரி இத சொல்றாங்க. 3 வகை லாவா இருக்குங்க. ப்ரீ, போஸ்ட், மாடர்ன். அதாவது ப்ரீ கால்டேரா லாவா என்னன்னா ரொம்ப பழசுங்க, ரொம்பவே பிரிமிட்டிவ். அந்தமான் ஜாவா ஆர்க்ல இது ரொம்பவே யுனிக்குங்க.
அதாவது போஸ்ட் கால்டரா லாவா வந்து கொஞ்சம் இவால்வ் ஆனது கொஞ்ச நாள் கழிச்சு. மேக்மா வந்து மிக்ஸ் ஆகி கிரஸ்ட் கண்டாமினேஷன் நிறைய ஆயிருக்கும். மாடர்ன் லாவா அது எப்பன்னா 1991 அப்புறம் 2018 வெடிப்புகளும் இதுல சேரலாங்க. இதுதான் மாடர்ன் லாவா. இப்போ நார்கோண்டம் அமைதியான எரிமலை அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இது ஒரு அபாயமான அடையாளங்க. நார்கோண்டம் தீவு 710 மீட்டர் உயரம் இருக்குது. காம்போசிட் வல்கானோ இருக்குது. இங்க டார்மன் ஸ்டேஜ்ல எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சுன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இதோட பாறைகள் வந்து டேசைட்டு, ஆண்டிசைட்டு அப்படின்ற 2 கெமிக்கலோட மிக்ஸ் ஆயிருக்குது. இதோட ஸ்ட்ரான்சியமும் லெட்டும் ஐசோடோப் நிறைய இருக்குது. கான்டினென்டல் கிரஸ்ட்னு சொல்றாங்க. இதோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமா காமிக்குது. அதாவது நார்கோண்டத்துக்கு கீழே மேலோடு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது மேக்மா அடியில கொதிக்க கொதிக்க இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நிலநடுக்கம், அதுக்கப்புறம் எரிமலை, இது ரெண்டுத்துக்கும் ஒரு இணைப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நண்பர்களே, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். 2004ல 9.1 அந்த அளவுக்கு பூமி அதிர்ந்தது இல்லைங்களா? அதே இது இந்தியன் ஓஷன்ல ஒரு சுனாமி வேற உண்டாச்சு. அதுக்கப்புறம் செசிமிக் ஆக்டிவிட்டி, அந்த பூகம்பம் வந்து ரிக்டர் ஸ்கேல் வந்து 3 மடங்கு அதிகமாயிடுச்சுன்னா பாருங்களேன். முதல்ல 9.1 இருந்தது இல்ல, இதுக்கப்புறம் வரப்போற பூகம்பங்கள்லாம் இதை விட ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 2005ல பேரன் மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆச்சுங்க எரப்ஷனு. 2018ல பயங்கர பிக் எரப்ஷன் நடந்தது. அதாவது நிலநடுக்கம், அதுக்கப்புறம் பிரஷர் ரிலீஸ் ஆகுறது, இது எரிமலையை தூண்டுது. இதுதாங்க கரெக்டானது. 2018க்கு வெடிப்புக்கு நேரடியா ஒரு ஆதாரம் இருக்குது. செப்டம்பர் 25ல இருந்து நவம்பர் 2 வரைக்கும் 2018ல ஸ்ட்ராம்போலின் அப்படின்னு சொல்றாங்க, வயலண்ட் ஸ்ட்ராம்போலியன் எரப்ஷன்ஸ் சொல்றாங்க. ஆஷ் வந்து 100கணக்கான மீட்டர் அந்த இதுல இருந்து மேல மேல பறந்து போச்சு. ரிமோட் சென்சிங்ல இதை கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதாவது நியூ லார்வல் ஃப்ளோஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வல்கானிக்கோட ரேடியாக்டிவ் பவர் அது வேற ரொம்ப ஜாஸ்திங்க. 2000ல இருந்து 2025 வரைக்கும் 1.1 இருந்து ஆரம்பிச்சு 228.88 அந்த அளவுக்கு அதிகமாயிருக்குன்னா பாருங்களேன். இது வந்து செசிமிக் ஆக்டிவோட ரொம்ப அதிகங்க. இதுக்கு ரொம்பவுமே சயின்டிபிக்ல ரெண்டையுமே, அந்த பூகம்பம் எரிமலை வெடிக்கிறது ரெண்டையுமே காரிலேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரெண்டுத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ பயோடைவர்சிட்டி, அதாவது இந்த எரிமலையில உயிரினங்கள் வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதுங்க. பேரன் ஐலண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆட்டு அந்த காலத்துல கொண்டு போய் விட்டுருக்கானுங்க. ஃபெரல் கோட்டு ஏகப்பட்டது இருக்குது. அதை தவிர வவ்வால், இந்த பழந்தின்னி வவ்வால் சொல்லுவாங்க, பிளையிங் ஃபாக்ஸ், அதுவும் ஏகப்பட்டது அங்க இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கால்டேரான்னு சொல்றாங்கல்ல, அந்த முகத்துவாரம் வாய், அதை சுத்தி ஏகப்பட்ட வெஜிடேஷன் மரம். அதை தவிர சாம்பல் இருக்கிற இடத்துல எல்லாம் நிறைய ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்ப்ரிங் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குங்க. இதே மாதிரி நார்கோண்டம் தீவுல வந்து பாத்தீங்கன்னா நார்கோண்டம் ஹார்ன்பில் அப்படிங்கிற ஒரு பறவை உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாதுங்க, அங்க மட்டும்தான் இருக்குதுங்க. உலகத்திலேயே இந்த தீவுல மட்டும் இருக்கிற பறவைன்னா நார்கோண்டம் ஹார்ன்பில் தான். இது 100% எண்டமிக் பறவைங்க. இந்த 2 தீவையுமே கண்டினியூஸா நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணுங்க, சேட்டலைட் மூலமாவோ எப்படியோ. இந்த இடம் வந்து ரொம்பவுமே செசிமிக் ஹசார்ட், பூகம்பத்துக்கு இதுதான் முக்கியமான இடம் அப்படின்னு சொல்றாங்க. 2வது வந்து வல்கானிக் ஆக்டிவிட்டி இங்கதான் ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்கிறாங்க. 3வது ரொம்பவே முக்கியங்க, சுனாமி. சுனாமி உருவாகிறத இங்க இருந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதையும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஜோன், அதனால அங்க ஒரு ஸ்டேஷனை நம்மளால வைக்க முடியாது. காரணம் என்னன்னா ரொம்ப தூரம் இருக்குது, அங்கிருந்து தப்பிச்சு வரவே முடியாது. அதனால நம்ம ரிமோட் சென்சிங் மூலமா தான் இந்த செசிமிக் டேட்டாவை கலெக்ட் பண்ண முடியும். இதுதான் ஒரே ஒரு ஆப்ஷன்.
அதைத்தான் நம்ம கவர்மெண்ட் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்ப கன்க்ளூஷன்ல நம்ம என்ன சொல்லலாம் நண்பர்களே, பேரன் தீவு, நார்கொண்டன் தீவு ரெண்டும் சும்மா தீவு மட்டும் இல்லைங்க. பேரன் தீவு தெற்காசியாலேயே ஒரு செயல்படுற எரிமலை. நிலநடுக்கங்களால தூண்டப்படுற அந்த வெடிப்புகளுக்கான உலகத்துக்கே ஒரு ஆதாரம்ங்க அது. அடுத்தது 2004 சுனாமிக்கு அப்புறம் நில அதிர்வுகள் அதிகரிச்சிருச்சு, எரிமலை செயல்பாடுகள் தீவிரமாயிருச்சு. இதோட நெருங்கிய தொடர்பை இது நிரூபிச்சுக்கிட்டே இருக்குங்க. பேரன்ல ஒரு ரொம்ப பிரிமிட்டிவ் மேக்மா, பூமிக்கு ரொம்ப ஆழத்துல இருந்து வரக்கூடிய மேக்மா, அந்த குழம்பு இருக்குன்னு சொல்றாங்க. நார்கோண்டத்துல கிரஸ்டல் இன்ஃப்ளூயன்சன்ஸ் அப்படின்னா என்னன்னா, பூமிக்கு அடியில நிறைய பிரஷர் இருந்துகிட்டே இருக்குது, ஆனா எப்ப வெடிக்குன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்துல நார்கோண்டத்துல இருக்கிற ஆன்பில் மாதிரி அபூர்வ உயிரினங்களோட தாயகமும் இதுதாங்க, நார்கொண்டம் தாங்க. இந்த தீவுகளை புரிஞ்சுக்கிட்டா அண்டமான் தீவுகளோட எதிர்கால அபாயம், இந்திய பெருங்கலோட கடலோட புவியியல் ரகசியம் எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றிங்க, வணக்கம்.